أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا ربي يا رحمن يا رحيم என்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கித்தாய் அல்லா என் பார்வையின் ஒளியாக ஆக்கி எங்களுக்குள்ள கவலைகள் எல்லாம் நீக்கி எங்கள் அனைவருக்கும் கிருபை ரஹ்மத் செய்ய அல்லா யா ரப்பே ரஹ்மானே எங்களிடமிருந்து நாமளை நீ கபூல் செய்ய அல்லா ஏற்றுக்கொள்ள அல்லா இதில் வரக்கூடிய பிள்ளைகளை தவறுகளை மன்னித்து நிறைவான கூலி எங்கள் அனைவருக்கும் தந்தல் ரப்பே ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா முஸம்மில் 73வது அத்தியாயம். ஓர்த்தி கொண்டே இருப்பவர். மக்காவுல இறக்கப்பட்டது. 20 வசனங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். இந்த அத்தியாயத்துல இரவுல நின்று தொழுகுமாறு தொழுகையோட பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கான். தொழுகையில குர்ஆனை திருத்தமா ஓதுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். இறை மறுப்பாளர்களின் வசைகளை பொறுத்து கொள்ளுங்க, அவர்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுதல் சொல்றான். ஃபிரௌன் என்கிற அந்த கொடுமைக்காரனுக்கு தூதரை அனுப்பின விஷயத்த அல்லாஹ் சொல்றான். இறை தூதருக்கு அவன் மாற்றம் செய்தால் தண்டிக்கப்பட்டது குழந்தை கூட நரையுள்ளவர்களா மாறிவிடும் அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் அந்த மறுமை நாள் அப்படிங்கிற செய்தி. நபி அவர்கள் தொழுகை இரவு தொழுகையோட நேர அளவு இந்த மாதிரியான முக்கிய தகவல்கள் இந்த சூறாவுல இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. வாங்க போய் பார்ப்போம். ஆனா இந்த சூறாவிலேயே இதோட ஹிஸ்டரியும் எழுதியிருக்கு. நான் பண்ணிட்டேன், டைம் இல்லைங்கிறதுனால வாங்க நேரடியா சூறா தர்ஜுமாவை படிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பினும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். போற்றிக் கொண்டு படித்திருப்பவரே, இரவில் எழுந்து தொழுவீராக. ஆனால் கொஞ்ச நேரம், அதாவது பாதி இரவு அல்லது அதைவிட சற்று குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ தொழுவீராக. மேலும் குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக. திண்ணமாக நாம் உம்மீது கனமானதொரு வாக்கை இறக்கப் போகின்றோம். உண்மையில் இரவில் எழுந்திருப்பது மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாகவும் குர்ஆனை நேர்த்தியாக ஓதுவதற்கு மிகவும் ஏற்றதாகவும் இருக்கின்றது. பகல் நேரங்களிலோ உமக்கு நிறைய பணிகள் உள்ளன. இறைவனின் பேரை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பீராக. மேலும் அனைத்தையும் விட்டு அவனுக்காகவே ஆகிவிடுவீராக. அவன் கிழக்கு மேற்கு திசைகளின் அதிபதி ஆவான். அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. எனவே அவனையே உமக்கு பொறுப்பேற்பவனாக வக்கீல் ஆக்கிக் கொள்வீராக. மேலும் இம்மக்கள் எவற்றையெல்லாம் புனைந்துரைக்கின்றார்களோ அவற்றின் மீது பொறுமை கொள்வீராக. மேலும் கண்ணியமான முறையில் அவர்களை விட்டும் விலகி விடுவீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 வசனங்கள்ல அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. கட்டளைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒவ்வொன்னா அல்லாஹ்விடமிருந்து கட்டளைகள். போர்வையை போத்திக்கிட்டு படுத்திருக்க கூடியவரே எந்திரிங்க, ராத்திரில எந்திரிச்சு தொழுங்க, கொஞ்ச நேரமாச்சு தொழுங்க, இல்ல ஒரு பாதி அதோட குறைச்சு அதுல நீங்க அல்லாஹ்வை தொழுது வணங்குங்க. அதுல கொஞ்சம் கூடுதலா குறைவோ செஞ்சுக்கலாம். ஆனா அதுல குர்ஆனை ஓதி நீங்க தொழுகும் போது நிறுத்தி நிதானமா ஓதுங்க. அப்ப இதனாலதான் நமக்கு அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்றாங்க, அவசரப்பட்டு கடன்னு ஓடாதீங்க. ஒவ்வொரு எழுத்தையும் அதற்குரிய உச்சரிப்புகளை கொடுத்து அதனுடைய சட்டதிட்டங்களை பேணி நிதானமா ஓதுங்க. பாத்தீங்களா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே கட்டளையிடுறான், நீங்க என்ன செய்யுங்க, இந்த குர்ஆனை நிறுத்தி நிதானமா ஓதுங்க அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா நம்ம ஓதணும். இதனாலதான் நிறைய இந்த தஜ்வீதுடைய சட்டங்கள், ரூல்ஸுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக பெரிய ஆய்வுகள் செஞ்சு நமக்கு அறிஞர் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அவசரமா நாங்க அந்த காலத்துல எல்லாம் இப்படித்தான் ஓதணும், அதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிறோம் அப்படின்னு போகவே கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை. குர்ஆனை ஓதும் போது நிறுத்தி நிதானமா ஓதணும். மற்ற வசனங்கள் இதுக்கு இருக்கு. அதனால நம்ம இந்த ரமலான் முடிஞ்சதோட இதுவரைக்கும் அந்த சட்டதிட்டங்களை பேணி ஓதாதவர்களா இருந்தா அதற்கான முயற்சி செஞ்சு அக்கம் பக்கத்துல யாரெல்லாம் இதை பத்தி படிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கறத கேட்டு படிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய அன்புக்கும் ரஹ்மத்துக்கும் உரியவர்களா நம்ம இருக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிச்சதோட நம்மளும் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறோம்.
விருப்பமுள்ளவங்க சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் ஜாயின் பண்ணணும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நிச்சயமா நம்ம உங்க மேல கனமான ஒரு வாக்கு கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி போர்வை பொத்திக்கிட்டு படுத்திருக்காம எந்திரிச்சு தொழுங்க. அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுங்க, நிறுத்தி ஓதுங்க, நிதானமா ஓதுங்க. அது உங்களுடைய அந்த இரவு தொழுகை உங்களை மனசை கட்டுப்படுத்துறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த குர்ஆனை ஓதி தொழுகிறது ஏற்றமான ஒரு செயலா இருக்கு. ஏன்னா பகல் காலத்துல உங்களுக்கு நிறைய பணிகள்லாம் இருக்கு. அதனால என்ன செய்யுங்க, இரவு நேரத்துல எந்திரிச்சு அல்லாஹ்வுடைய பேரை நினைவு கூட்டி அழகான முறையில நீங்க தொழுகையை இபாதத்தை செய்யுங்க. உங்களுடைய இறைவன் என்ன கிழக்கு மேற்கு திசைகளுடைய அதிபதியா இருக்கான். அவன் இல்லைன்னா வேற யாரும் இல்ல. உங்களுக்கு அவனை தவிர யாரு பொறுப்பேற்க முடியாது, பொறுப்பேற்க மாட்டாங்க. நீங்க அவனை வக்கீலா எடுத்துக்கங்க. வேற வக்கீல் தேவையே இல்லை இந்த உலகத்துல. யாரையும் ஃபீஸ் கட்டி அங்க இந்த வக்கீல் பொய் சொல்றாரு, அந்த வக்கீல் நேர்மையா இருப்பாரா அப்படின்னு நம்ம தேட தேவையில்ல. நமக்கு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, என்னையே நீங்க வக்கீலா எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேல இந்த மக்கள் எல்லாவற்றையும் எதையெல்லாம் புனைந்து பொய்யா சொல்றாங்களோ அந்த விஷயத்துல நீங்க கூர்மையா இருங்க. கண்ணியமான முறையில அவங்கள விட்டு விலகிருங்க. ஏசவோ பேசவோ தூத்தவோ வேண்டாம். கண்ணியமா ஒதுங்கி இருங்கன்னு நான் சொல்றேன். அடுத்து, பொய்யென வாதிடுபவர்களான இந்த சுகவாசிகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை என்னிடம் விட்டுவிடுவீராக. மேலும் சிறிது காலத்திற்கு இவர்களை இப்படியே விட்டு வைப்பீராக. நம்மிடம் இவர்களுக்காக கனத்த விலங்குகளும் கொழுந்து விட்டெரியும் நெருப்பும் தொண்டையில் சிக்கிக் கொள்ளும் உணவும் துன்புறுத்தும் வேதனையும் உள்ளன. இது நடைபெறும் அந்நாளில் பூமியும் மலைகளும் நடுங்கும். மேலும் மலைகள் சரிந்து போகும் மணற்குவியலைப் போன்றாகிவிடும். திண்ணமாக நாம் ஒரு தூதரை உங்களின் மீது சான்று பகரக்கூடியவராக ஆக்கினோம், உங்களிடம் அனுப்பினோம். ஃபிரௌனிடம் நாம் ஒரு தூதரை அனுப்பியது போன்று. பிறகு பார்த்து கொள்ளுங்கள், ஃபிரௌன் அந்த தூதரின் பேச்சை ஏற்காத போது நாம் அவனை மிகவும் கடுமையாக பிடித்தோம். நீங்கள் நிராகரித்து விட்டால் அந்த நாளில் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அதுவோ குழந்தைகளை நரைக்கச் செய்துவிடும். அதன் கடினத்தால் வானம் வெடித்து தகர்ந்து போய்விடும். அல்லாஹ்வின் வாக்குறுதி நிறைவேறியே தீர வேண்டியுள்ளது. திண்ணமாக இது ஓர் அறிவுரையாகும். எனவே இனி விரும்புகிறவர்கள் தன்னுடைய இறைவனின் பக்கம் செல்லும் வழியை தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். நபியே, இறைவன் அறிந்திருக்கின்றான். ஏறத்தாழ இரவின் 3/2 பகுதி வரை, சில சமயம் பாதி இரவு வரை, சில சமயம் அதன் 1/3 வரை நீர் இறை வழிபாட்டில் கழிக்கின்றீர் என்பதையும், உம்முடைய தோழர்களிலும் ஒரு குழுவினர் இவ்வாறு செய்து வருகின்றார்கள் என்பதையும், அல்லாஹுதான் இரவையும் பகலையும் கணக்கிட்டு வைத்துள்ளான், அவற்றை துல்லியமாக கணக்கிட உங்களால் முடியாது என்பது அவனுக்கு தெரியும். ஆதலால் அவன் உங்கள் மீது கருணை புரிந்தான். உங்களுக்கு குர்ஆனில் இருந்து சுலபமாக எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதிக்கொள்ளுங்கள். உங்களில் சிலர் நோயாளிகளாய் இருப்பார்கள் என்பதும், வேறு சிலர் அல்லாஹ்வின் அருளை தேடி பூமியில் பயணம் செய்கின்றார்கள் என்பதும், இன்னும் சிலர் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிகின்றார்கள் என்பதும் அவனுக்கு நன்கு தெரியும். எனவே குர்ஆனில் இருந்து சுலபமாக எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதிக்கொள்ளுங்கள். தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள், மேலும் அல்லாஹ்விற்கு அழகிய கடனை அளித்து வாருங்கள். நீங்கள் உங்களுக்காக முன்கூட்டியே செய்து அனுப்பும் நன்மைகள் எவையோ அவற்றை அல்லாஹ்விடத்தில் காண்பீர்கள். அதுவே மிகச் சிறந்ததாகும். அதன் கூலியும் மகத்தானதாகும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள். ஐயமின்றி அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனங்கள்ல எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. நபியே, உங்களை பொய்ன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கு பொறுமையா இருங்க, விலகிருங்க. இந்த பொய்ன்னு வாதிடுறவங்களுக்கு விசுவாசிகளை கவனித்து அப்படிப்பட்ட அந்த மக்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் இக்கனத்த விலங்குகளையும் ஒளிந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தையும்
தொண்டையில சிக்கிக்கிற கூடிய உணவையும் துன்புறுத்த வேதனையும் தயார் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி சொல்றான் பாத்தீங்களா? யா அல்லாஹ் காப்பாத்து யா அல்லாஹ். அழகா சொர்க்கவாசிகளுக்கு பல கொலைகள்லாம் இருக்கு, வெல்கம் கிஃப்ட் இருக்கு, இப்படி எல்லாம் ரப்புல் ஆலமீன் சொல்லவேன். குடிங்க, சாப்பிடுங்க, உங்களுக்கு ஜோடிகள்லாம் இருக்கு, பட்டுக்கல்லால் விரிச்ச உங்களுக்கு பட்ட ஆடைகள் இருக்கு, இப்படி எல்லாம் எவ்வளவு நம்ம பார்த்துட்டு வந்தோம். இங்க பாருங்க, உங்ககிட்ட சொல்றாங்களா நபி அவங்களை விட்டுருங்க, நம்ம கிட்ட அவங்களுக்கு கனமான விலங்குகள் இருக்கு, குழந்தை விட்டு எரிய நரக நெருப்பு இருக்கு, தொண்டையில சிக்கிக்கிற கூடிய உணவு இருக்கு. பாருங்க எல்லாம் காப்பாத்தியெல்லாம். அது மட்டும் இல்ல, துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கு. இது நடைபெறக்கூடிய நாள்ல, இந்த நிகழ்வு எல்லாம் நடைபெறும்ல, அந்த நாள்ல பூமி மழை எல்லாம் நடுங்கி போயிரும், மழையெல்லாம் இருந்து போயிரும், மனக்குவியல் மாதிரி பறத்தப்பட்டு போயிரும். நிச்சயமா இது ஒரு தூதரை உங்கள் மீது சான்று பகரக்கூடியதா நம்ம அனுப்பியிருக்கோம். இதே மாதிரிதான் பிராந்தையும் நம்ம அனுப்பணும். பிறான் இந்த தூது செய்தியை ஏற்காத போது அவனை கடுமையா பிடிச்சோம், தண்டனையை கொடுத்தோம். நிராகரிப்பதற்கு நம்ம இப்படித்தான் தண்டனை கொடுக்குறோம். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நிராகரிப்புல இருந்து விலகி தப்பி வாழுங்க. அது எப்படிப்பட்ட நாளா இருக்கும் தெரியுமா? குழந்தைக்கு கூட அந்த பயத்துல நகைச்சு போயிடும். அப்ப பயம், நம்ம பயப்படுறதுனால நமக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீ ரொம்ப கவலைப்படுறியா, பயப்படுறியா, அவன் தலையில இவ்வளவு சீக்கிரமா நரைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அந்த பயம், அச்சம் குழந்தைக்கு கூட நரைச்சு போயிரும். அதனுடைய கடினத்தால வானம் வெடிச்சு தகர்ந்து போயிரும். அல்லாஹ்வுடைய வாக்குறது கண்டிப்பா நிறைவேறியே தீரும். அதனால இனி இது ஒரு நல்ல அறிவுரை. இதை யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க எடுத்துட்டு போய் சொல்லுங்க. புறக்கணிக்கக்கூடிய மக்களை விட்டு அழகா விளங்கிருக்க, அவங்களெல்லாம் நம்ம பாத்துக்கிறோம் அல்லாஹ் சொல்லிட்டு, நபியே உங்களுடைய ரப்பு அறிந்தவனா இருக்கிறான். இந்த இரவுல எந்த பகுதியில தொழுகிறதுங்கிறதுல ஒரு டவுட் பண்ண வேணாம். மூணுல ஒரு பகுதியில கொஞ்சம் கூடமோ நீங்க அதுல கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த குரானை ஓதி தொழுங்க. உங்களுடைய தோழரையும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அதனால அந்த இரவை கணக்கிட்டு அதுல கொஞ்சமா ஒரு இடத்துல நீங்க சொல்லுங்க. நீங்க இதுல பிசினஸ்க்கு போறவங்க இருக்கிறீங்க, இயலாதவங்க இருக்கீங்க, நோயாளிகள் இருக்கீங்க, போருக்கு போறவங்க இருக்கீங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் அறிந்தவனா தான் இருக்கான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அந்த இரவுல ஏதாச்சும் ஒரு பகுதியில எந்திரிச்சு கூடவோ குறையவோ கொஞ்சமாவாச்சும் இந்த குரான அளவா நல்லா திருத்தமா அழகா ஓதி தொழுகை நிலைநாட்டுங்க. அடுத்து ஜகாத்தை கொடுங்க, அல்லாஹ்வுக்கு ஆடைகளை கடன் கொடுத்து வாருங்க. முன்கூட்டியே, எதுக்கு முன்கூட்டியே, பயணத்துக்கு முன்னாடியே வேணுங்கிறதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருங்க. நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பொட்டி போட்டு விடுறோம் இல்லையா, ஊருக்கு போனா இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும், நம்ம இங்க சொகுசா இருந்துட்டோம், அங்க போய் கஷ்டப்பட முடியாது, அதனால தேவையானதெல்லாம் வச்சுக்கணும். முதல்ல வீட்டை கட்டிடுவோம், அதுக்கு தேவையான சேர்ந்து வச்சுக்கிடுவோம், இல்லாத ஜாமான்லாம் துபாய் போய் வேற பார்சல் போட்டு விடுவோம் இல்லையா, இன்னும் வேற எங்க எல்லாம் வாங்கி அனுப்பணுமோ அது மாதிரி அனுப்போம்ல. அது மாதிரி நீங்க கபருக்கு போறதுக்கு முன்னாடி, ரூஹு உங்கள்ட்ட இருந்து பிரியறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சுங்க, இந்த இதெல்லாம் தயார் பண்ணி நன்மையா அனுப்பி வச்சிருங்க. எங்க அல்லாஹ்விடத்துல அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும், நல்ல மகத்தான கூலியை பெற்று கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க. யா அல்லாஹ் ரப்பியஃபிர்லி ரப்பியஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, என்னைய மன்னிச்சிரு, அப்புறம் எங்களை மன்னிச்சிரு. இப்படி நம்ம எப்படி வேணாலும் கேட்கலாம். அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளனா, அவங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்யக்கூடியவனா இருக்கிறான். அதனால அல்லாஹ் முன்னாடியே நம்மளுடைய ஆயுள் காலத்துல நம்ம எப்படி நம்ம பின்னாடி வேணும்ன்ற பென்ஷன் வாங்குறதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு சேஃப்டியா எல்லாம் சேர்த்து, சொத்துக்களை சேர்த்து, நகைகளை சேர்த்து, பேங்க் டெபாசிட்ட சேர்த்து எல்லாம் வச்சுக்கிறோம். எதுக்கு? வயசாயிட்டா பிள்ளைங்க உதவாட்டி கூட பரவாயில்ல, போயிட்டு போகுது, காசு பணம் இருந்தா யார்ட்டையாச்சும் கொடுத்து ஒரு உதவி எடுத்துக்கலாம், இருந்துக்கலாம். அதனால வயசானா வேணும் அப்படின்னு சேர்த்து வைக்கிறோம்ல, ஊருக்கு போனா வேணும், அப்ப நம்ம முன்னாடி பார்சல் போடுறோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் அனுப்பி சேர்த்து வச்சுக்கோங்க. அது உங்கள்ட்ட ரப்ப கிட்ட மகத்தான கூலியை பெற்று கொடுக்கும். நிச்சயமா இதுல சந்தேகமே இல்லை. அதோட மன்னிப்பு கேளு ரப்ப கிட்ட. அல்லாஹ் பாருங்க மன்னிப்பு கேட்கறத எவ்வளவு விரும்புறான்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கான், ரொம்ப கிருபை செய்யக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை பெற்று அல்லாஹ் உன்னுடைய மகத்தான கிருபையில் நுழையக்கூடியவர்களாக, அல்லாஹ் உன்னுடைய நீ சொல்லக்கூடிய இந்த அறிவுரை எல்லாம் கேட்டு அழகிய முன்மாதிரியாக முன்கூட்டியே
யாழ்லா நாங்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக, யாழ்லா நீ எங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து உன்னுடன் மாசற்ற தூய்மையான மக்களாக வரக்கூடிய மக்களாக எங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் உங்கள் உற்றார் உறவினர்களையும் உங்கள் நண்பர்களையும் ஒவ்வொரு மக்களையும் யாழா உலக முஸ்லிம்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.